அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 40 திஸ்களை மனம் செய்து இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாம் காணும் 18வது ஹதீஸ் என்னவென்றால், மேலானவர் யார்? உங்களில் மேலானவர் குர்ஆனை விளங்கி கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அறிவிப்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. விளக்கம்: ஒருவர் தாமும் குர்ஆனை கற்றுக்கொள்வதுடன் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதின் மூலம் மேலான அந்தஸ்தை அடைய முடியும் என்பதை மேற்கண்ட ஹதீஸின் மூலம் விளங்க முடிகிறது. மேலும் ஒருவர் ஆலிமாவதற்கு முதலாக குர்ஆனை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் யாசர்கள் குர்ஆனை போன்ற ஆரம்ப பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு வெட்கப்படுகின்றனர். ஆனால் உயர்தரமான கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு இந்த ஆரம்ப பாடம்தான் காரணமாக உள்ளது. எனவே ஒருவர் உயர்தரமான கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு யார் ஆரம்ப பாடங்களை கற்றுக் கொடுத்தாரோ அவர்தான் எல்லா நன்மைகளையும் அடைந்து கொள்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் தினந்தோறும் குர்ஆனை ஓதி வருவதுடன் ஓதத் தெரியாதவர்களுக்கும் ஓதிக் கொடுக்க வேண்டும். ஒருவர் நம்மிடம் கற்று அதை தொழுகையிலும் ஓதி வருவார். அவருக்கு கிடைக்கும் நன்மைகளில் ஓதிக் கொடுத்த நமக்கும் பங்கு கிடைக்கும். மேலும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதைப் போன்றே தீனுடைய மற்ற விஷயங்களையும் தாமும் மற்றவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திர்கபத்துல்லாஹை தஹாப் செய்யும் பொழுது ஒருவருக்கு அத்தியாயத்தை கற்றுக் கொடுத்ததாக ஒரு குறிப்பில் காணப்படுகிறது. நாமும் நம் குழந்தைகளும் தினந்தோறும் குர்ஆனை ஓதி வர அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.